சற்றுமுன் வெளியான ஒரு மகிழ்ச்சியான தகவல். ரூ. 2000 வரப்போகிறது. பிஎம் கிசானில் ஒரு புதிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க. பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு அடுத்த தவணை தொகை ரூ. 2000 எப்போது கிடைக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா? பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா பிஎம் கிசான் திட்டத்தின் 22வது தவணைக்காக விவசாயிகள் காத்திருக்கின்றன. அந்த வகையில் இதற்காக காத்திருப்பு நீண்டு கொண்டே செல்கிறது. ஜனவரி மாதம் கடந்துவிட்டது. அதே சமயம் இப்போது பிப்ரவரி மாதம் முடிய போகிறது. நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான விவசாயிகள் தங்கள் வங்கி கணக்குகளில் ரூ. 2000 எப்போது வரவு வைக்கப்படும் என்று ஆவலுடன் காத்திருக்கிறார்கள். ஏனெனில் அவர்களின் விவசாயத்துக்கான செலவுகளில் பெரும்பாலானவை இந்த தொகையை சார்ந்துள்ளது. தவணை தொகையை விடுவிப்பதற்கான அதிகாரப்பூர்வ தேதியை மத்திய அரசு இன்னும் அறிவிக்கப்படவில்லை. இருப்பினும் தற்போது விரைவில் வெளியாகியுள்ள தகவலின்படி 22வது தவணை தொகை ஹோலி பண்டிகைக்கு முன் கணக்குகளுக்கு வந்து சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிப்ரவரி 24ஆம் தேதி விவசாயிகளின் கணக்குகளுக்கு பணம் மாற்றப்படலாம். இருப்பினும் இது ஒரு தற்காலிக தேதி மட்டுமே. மத்திய வேளாண் அமைச்சகம் இன்னும் இந்த தகவலை உறுதிப்படுத்தப்படவில்லை. அதே சமயம் இதற்கிடையில் ஹோலி பண்டிகைக்கு சற்று முன் மத்திய அரசு விவசாயிகளுக்கு இந்த பரிசை வழங்கும் என்ற வலுவான எதிர்பார்ப்பும் உள்ளது. உறுதியான அறிவிப்பு வெளியிடப்படும் வரை இந்த தேதிகளை மதிப்பீடுகளாக மட்டுமே விவசாயிகள் கருத வேண்டும். இந்த பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் விவசாயிகள் சலுகைகளை பெற அனைத்து ஆவணங்களும் அப்டேட் செய்யப்படுவது மிகவும் முக்கியம். இதில் பல விவசாயிகளின் தவணைகள் சிறிய தவறுகளால் தாமதமாகி வரும் பிரச்சனை அடிக்கடி ஏற்படுகிறது. நிலுவையில் உள்ள நிலையில் எப்படி உங்கள் விண்ணப்ப செயல்பாட்டில் ஒரு முறைப்பாடு இருப்பதை கோருகிறது. இந்த திட்டத்திலிருந்து பயனடைய உங்கள் ஆதார் கார்டை உங்கள் வங்கி கணக்குடன் இணைக்க வேண்டும். அதோடு பான் கார்டு சரிபார்ப்பு மற்றும் வங்கி கணக்கில் உள்ள ஏதேனும் தொழில்நுட்ப சிக்கல்கள் உடனடியாக தீர்க்கப்பட வேண்டும். அவ்வாறு செய்ய தவறினால் தவணை தொகை பெறுவதில் குறிப்பிடத்தக்க சிரமங்கள் ஏற்படலாம். அதே சமயம் அதிகாரப்பூர்வ வலைத்தளத்தை பார்வையிடுவதன் மூலம் உங்கள் வீட்டில் இருந்து கொண்டே தவணையின் நிலையை எளிதாக சரிபார்க்கலாம். முதலில் உங்கள் மொபைல் போன் அல்லது கணினியில் அதிகாரப்பூர்வ பிஎம் கிசான் போர்ட்டலால் pmkisan.government.in என்ற வெப்சைட்டை திறக்க வேண்டும். முகப்பு பக்கத்தில் ஃபார்மர் கார்னர் என் பகுதியை காண்பீர்கள். அதில் நோன் யுவர் ஸ்டேட்டஸ் என்ற விருப்பத்தை கிளிக் செய்ய வேண்டும். இங்கே உங்கள் பதிவு எண்ணையும் திரையில் காட்டப்படும் பாதுகாப்பு குறியீட்டையும் உள்ளிட வேண்டும். அதன் பின்னர் உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு ஒரு ஓடிபி அனுப்பப்படும். இந்த ஓடிபி நம்பரை போர்ட்டலில் சமர்ப்பித்தவுடன் உங்கள் 22வது தவணையின் முழு விவரமும் திரையில் தோன்றும். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே சமயம் திருச்சியில் சின்ன வெங்காயத்தின் விலை வீழ்ச்சி அடைந்துவிட்டது. 2 மாதங்களுக்கு நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது திருச்சியில் சின்ன வெங்காயத்தின் விலை வீழ்ச்சியடைந்து உள்ளது. இந்த திருச்சி சந்தையில் சின்ன வெங்காயத்தின் விலை கடுமையாக வீழ்ச்சி அடைந்துள்ள நிலையில் தமிழ்நாடு மற்றும் கர்நாடகாவில் இருந்து அதிக அளவில் வெங்காயம் வந்ததால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. அடுத்த 2 மாதங்களுக்கு விலை இதே நிலையில் நீடிக்கும் என வியாபாரிகள் தெரிவிக்கின்றன. இதில் திருச்சி காந்தி
திருச்சி காந்தி சந்தையில் 1 கிலோ உயர்தர சின்ன வெங்காயமானது 25க்கு விற்பனையானது. நடுத்தர ரக வெங்காயம் 15க்கும், தரம் குறைந்த வெங்காயம் 10க்கும் விற்பனையானது. சில்லறை சந்தைகளில் உயர்தர வெங்காயம் 30 முதல் 35 வரையிலும், தரம் குறைந்த வெங்காயம் 15 வரையிலும் விற்பனையானது. கடந்த அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் 1 கிலோ வெங்காயம் 80 வரை விற்பனையானது. ஜனவரி மாதத்தில் இருந்து விலை படிப்படியாக குறைய தொடங்கியது. கடந்த சில நாட்களாக விலை மிகவும் வீழ்ச்சி அடைந்து உள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் மற்றும் திருச்சி அரியலூர் மாவட்டத்தின் சில பகுதிகள் முக்கிய சப்ளையர்களாக உள்ளது. கடந்த 10 நாட்களாக தினமும் பெரம்பலூர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து சுமார் 2000 மூட்டை வெங்காயம் சந்தைக்கு வந்துள்ளது. அதேபோல் கர்நாடகாவில் உள்ள மைசூர், குண்டல்பேட், சாமராஜன் நகர், கோலார் மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள உடுமலைப்பேட்டை, பல்லடம், பொள்ளாச்சி போன்ற பகுதிகளில் இருந்தும் அதிக அளவில் வெங்காயம் வந்துள்ளது. இதில் திருச்சி சந்தையில் தேவை 200 டன்னாக இருக்கும் நிலையில் தற்போது 300 டன் வெங்காயம் வந்துள்ளது. கடந்த 2 அல்லது 3 வாரங்களாக அதிகப்படியாக விநியோகம் வந்துள்ளது. 2 அல்லது 3 நாட்களுக்கு மேல் ஸ்டாக் வைத்திருக்க முடியாது. இதனால் சின்ன வெங்காயத்தின் விலையானது குறைந்துள்ளது என்று திருச்சி மொத்த வெங்காய வியாபாரி ஸ்ரீ கலைவாணி டிராவல்ஸ் உரிமையாளர் தெரிவித்துள்ளார். அண்ணா நகரில் உள்ள உழவர் சந்தையில் சின்ன வெங்காயம் விற்பனை செய்யும் பெருமளப்பூர் விவசாயி விலை 2 அல்லது 3 வாரங்களுக்கு மேலாக குறைந்து வருகிறது. தேவையும் குறைவாக உள்ளது என்றார். திருச்சி மொத்த வெங்காய வியாபாரி மேலும் கூறுகையில், நுகர்வோருக்கு இது ஒரு சிறந்த நேரம். அவர்கள் 25க்கு உயர்தர சின்ன வெங்காயத்தை வாங்கலாம். ஆனால் விவசாயிகளுக்கு இது ஒரு மோசமான காலம். விலை உற்பத்தி செலவு மற்றும் அவர்களின் கடின உழைப்புக்கு ஈடாக இல்லை. வரும் தகவல்களின்படி தற்போதைய விலை போக்கு இன்னும் குறைந்தது 2 மாதங்களுக்கு தொடரும் என்றார். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த அதிரடியான விநியோகம் மற்றும் குறைந்த தேவை காரணமாக சின்ன வெங்காயத்தின் விலை கடுமையாக வீழ்ச்சி அடைந்துள்ளது. இது நுகர்வோருக்கு சாதகமாக இருந்தாலும் விவசாயிகளுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலை மேலும் 2 மாதங்களுக்கு நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.